அவங்க வீட்டு குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு சிக்கன் பிரியாணி போல இருக்கு. இது கோழி இது ஸ்டார்ட் பண்ணி வரும்போது கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மழை அந்த பனி அந்த மாதிரி நம்ம எங்கள் புது செமையாக இருந்துச்சு. நம்ம பக்கமே வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. காலையிலே நல்ல மழை, இங்கெல்லாம் செம்ம மழை, நைட்டெல்லாம் விடாமல் மழை. யார் யார் ஊர்லெலாம் மழை பெஞ்சது சொல்லுங்கள். சென்னையில் நல்ல மழை இருந்துச்சு, இடி மின்னல் செம்ம மழை, விடிய விடிய மழையாக இருந்துச்சு. இப்போ கூட பெஞ்சிட்டு தான் இருக்குது காலையில் டைம். வழக்கம் போல் விளக்கேற்றி நாளை தொடங்கியாச்சு. உண்மையிலே நாள் சூப்பராக போச்சு, ஃபன்னாக போச்சு, ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக தான் இருந்தது. எங்களுக்கு பால்கார அக்கா வராங்க. காலையிலேயே சுக்கு தண்ணியும் வச்சாச்சு. இந்த பாத்திரத்தில் தான் வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு வைப்போம். பத்தாது, நல்லா கொதிக்குதுங்களா. இப்படி விட்டது தான் ஆஃப் பண்ணுறது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சா சரியாக போயிடும். டீ எங்கள் மூத்தார் தான் டீ போட்டாங்க. பாப்பா அழுதுட்டு இருந்ததுனால நான் பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் எனக்கு ஆஃபீஸ் போகிறாங்க, அதனால் ஆளுக்கு ஒரு வேலை கடன்னு பார்த்தாங்க. சாப்பாடு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுனால மார்னிங்கே ரெடி ஆயிடுச்சு. அவருக்கு லன்ச் பேக் பண்ணணும் இல்லையா, அதனால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பையனுக்கு டீ, இது வந்துட்டு எங்கள் மாமியாருக்கு டீ, அவங்களுக்கு சுகர் இல்லாமல் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து அவங்க குடிச்சிருவாங்க. மணி 7 ஆகுது. எங்கள் மூத்தார் வழக்கம் போல் மேலே வந்துட்டேன். துணியை எடுத்துகிட்டு இது ஃபங்க்ஷனுக்கு கட்டியிருந்தாங்களா, என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் மூத்தாரும் கட்டின வேஷ்டி. என்னால் முடியலன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் துவச்சி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு காலையில் ஒயிட்டு துவச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நார்மல் ட்ரெஸ் துவச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பக்கத்துலேருந்து ஏதோ நல்ல வாசனை. ஐயோ, அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது, வேண்டாம். அப்படியே எட்டி பார்த்தேன், யாரோ வர மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் என்னன்னு பார்க்குறீங்களா, ஐஸு குல்ஃபி எல்லாமே வாங்கிட்டு வராங்க. வீடு க்ளீனிங்கில் இருக்குது. ஒரு வழியாக துணியெல்லாம் காய போட்டாச்சு. அப்படியே பாருங்க, நம்ம வெண்டைக்காய் வந்திருக்கு. வெண்டைக்காய் வந்திருக்கு. 1 2 பூவெல்லாம் பூத்துருக்கு. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேனே. எங்கள் வீட்டு ஸ்பெஷல் பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அடுத்த பொரியலும் ரெடியாக இருக்குது. கருணக்கிழங்கு 2 பொரியல்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா, காய் வந்து நிறைய வாங்கிட்டோமா நாங்கள், சீக்கிரமாக கெட்டு போயிடுதுங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் 2 காயாக டெய்லி செய்கிறதா இருக்குது. ஸோ நாங்கள் பண்ணுற மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. கடைக்கு போனால் அளவாக வாங்கணும். அது அப்படியே வருது. சாம்பார், இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, பிடிக்கரணையாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, ஒரு 2-3 காய், எல்லாமே ஒரே மாதிரியாக தாங்க இருக்குது. பூசணிக்காய், முள்ளங்கி, அப்புறம் அந்த சேப்பங்கிழங்கு அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. சாப்பாடு
சாம்பாரும் பொரியலும் எங்கள் மாமியார் செஞ்சாங்க. காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி கொடுத்தேன், அவங்க சமைச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஸ்டைலில் செஞ்சுக்கிட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல? தாத்தா நீ ஓட்டலையாடா தம்பி? முன்னாடி முன்னாடி உட்காரானா? பின்னாடி உட்காரலையா? ஐயோ, உடச்சிட்டானுங்க. ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பசங்கள்லாம் ஒரே ஆட்டம். மேலே 2 சைக்கிளும் கொண்டு வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்களும் வந்துட்டாங்க டெரஸ்க்கு. எங்கள் மூத்தார் இங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் மாமியார் எனக்கு முன்னாடி ஓட்டுறாங்க, நான் அவங்களுக்கு பின்னாடி வரேன். சூரியா இருக்குது அதுல, அது சூரியா இருக்குது அதுல. நான் கூட வானவில் நினச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தா இதான் எங்கள் மூத்தார் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு நல்லா இருக்குது கிளைமேட், மேகக்கூட்டம் சூப்பராக இருக்குது. அதனால தான் எங்கள் மூத்தார் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்ஸ் ஆகிட்டு வந்து எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு மேலே வந்தார். அழகாக இருக்குங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் கேரளாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மழை, அந்த பனி, அந்த மாதிரிலாம் மேகக்கூட்டம் செம்மையாக இருந்துச்சு. நம்ம பக்கமே வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அந்த மேகக்கூட்டங்கள். எனக்கு எப்படி இருக்குது பாருங்க. ஐயர் தாத்தா ஏதோ வேலை பார்க்குறாங்க. அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், ரிட்டையர் ஆகிட்டா. அவர் பாப்பா சைக்கிளில் போகிறோம். வெடிக்க பார்க்குறாங்க எங்கள் முதல் வெளியில். இங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டிலேருந்து அவங்க வீட்டு குழந்தைக்கே பேர் வச்சுருக்காங்க. ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், குழந்தைய குளிப்பாட்டுறாங்க நேற்று. இன்றைக்கி பேர் வச்சுருக்காங்க இனியா. நல்லா இருக்குல்ல? அவங்க மதியத்துலேருந்து கூப்பிட்ருக்காங்க, எங்களுக்கு தான் காது கேட்கல. இங்கே பாருங்க, கீழே வந்துட்டு பிரியாணி. எனக்கு சிக்கன் பிரியாணி போல் இருக்குது. ஏதோ கோழி, இது என்னன்னு தெரியல பேர். ஆக்சுவலி கோழிக்கட்டைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பேர் வரல. ஏதோ ஒன்று நம்ம பேர் வச்சு பார்ப்போமா? சிக்கன் பிரியாணி, கேசரி, ரைத்தா. எங்கள் பையன் அங்கே விளையாடிட்டு இருக்காரு. கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. உப்பு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் வீட்லேயே செஞ்சாங்க எல்லாருமே. சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக மழை பெஞ்சிருச்சு. வானம் வந்துட்டு இப்போ திறந்துருச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாக இருந்தது. இடி வர இடிச்சுட்டு இருக்குது. இது எங்கள் மூத்தார் வந்துட்டு பக்கெட்டில் தண்ணி ரொம்பட்டும் சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்காரு. இதுவே நம்ம கிராமத்துலலாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மண் வாசனை செம்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த மழையில் வாக்கிங் போயிட்டு வர்றாரு எங்கள் மூத்தார்.
சமோசா, கீரை வடை, மசால் வடை, மெது வடை, பஜ்ஜி. ஈவினிங் டைம் என் ஹஸ்பண்ட் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். எங்கள் மாமியாருக்காக என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது சுகருக்கு நல்லதுங்களாம், அதனால் எங்கள் மாமியாருக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நான் வாஷ் பண்ணி கொடுத்தேன், எங்கள் மாமியார் சாப்பிட்டுட்டாங்க. எங்கள் மாமியார் வாஷ் பண்ண சொன்னாங்க. நல்லா உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி 1க்கு 4 தடவை வாஷ் பண்ணி கொண்டு வாமான்னாங்க. அதுக்கு தான் நான் தயாராகிட்டேன். இந்த உப்பும் போட்டுட்டேன், அவ்வளோதான், கழுகி எடுக்க வேண்டியது தான். நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். எங்கள் மாமியார் சாப்பிட்டுக்கிட்டே ஃபோன் பேசுகிறாங்க. எங்கள் நடுமூத்தார் கிட்ட அவர் இப்போது ஃப்ளட் வந்திருக்கு இல்லையா வயநாடு, அந்த நியூஸ் பற்றி அப்டேட் பண்ணுறாங்க. மாமியார் அதை பார்க்கல, மாமியார் சீரியல் பார்த்துட்டு அதை போட்டு விட்டுட்டாங்க. அவர் அப்டேட் பண்ணுறாரு, அதை தான் பார்க்க போகிறாங்க. ആരുമില്ലാണ്ട് 4 പേരെ കിട്ടിയിരിക്കുന്നു. പാറമട്ടറില് மணி 8 ஆகுது. இந்த டைமில் கூப்பிட்ருக்காங்க. எப்போவுமே 7:30க்கெலாம் கூப்பிடுவார் மூத்தார். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு. மாமியார் பேசிக்கிட்டு இருக்காங்க மூத்தார்கிட்ட, சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. இந்த மந்த்துக்கு ப்ரொவிஷன் இது. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆஃபரில் எடுத்துகிட்டு போடுவாங்க. டைம் பாருங்கள், அன்டைமில் டெலிவரி ஆகுது. பாவம் அந்த அண்ணா மழையிலே நனைஞ்சிட்டு வந்தாங்களாம். நல்ல மழை. என்னது ஓகே, எவ்வளோ? அதோட ரேட் என்ன? இது ஆர்டர் போட்டது நான் இல்லை, எனக்கு தெரியல, அது என்னன்னு எனக்கு தெரியல. பாவம் அந்த அண்ணா மழையிலே நனைஞ்சிட்டு வந்தாங்கன்னா சளி பிடிச்சிருச்சு. இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டுமே 10 டெலிவரி இருந்துச்சு, அதான் டைம் ஆகிடுச்சுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இட்ஸ் ஓகேனா பரவாயில்ல அப்படின்னு. நான் கேட்டேன் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு. இல்லைம்மா வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுமா அப்படி சொன்னாங்க. சரி பார்த்து போய்ட்டு வாங்கன்னா சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு